இப்போ இந்த கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயம், அதுலேயும் அஜித்தை மென்ஷன் பண்ணி சொன்னது ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஏன் அதை சொல்லணுன்றது தெரியல. ஆனால் அது பயங்கரமாக பற்றிக்கிச்சு. ஒரு பக்கம் இங்கே அறிக்கை வருது, ரஜினிகாந்தோட ஸ்பீச்சு, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ரஜினி காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. இன்றைக்கி அவர் விஜய் மீது ஒரு தீராத வெறுப்பில் இருக்கிறாருங்கிறத நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே அவர் இன்னும் வாழ்த்துலாம் சொல்லலை. எங்கேயோ ஏர்போர்ட்டில் அவர்கிட்ட பார்த்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கும்போது வாழ்த்துக்கள்ன்ட்டு போகிறாரு. அது வாழ்த்து கிடையாது, அது வற்புறுத்தி வாயிலேருந்து பிடுங்கிறது. கேட்டால் வணக்கம்னா வணக்கம் அப்படின்ட்டு போகிறோம், அவ்வளோதான். அது மாதிரி தான் அவருடைய பார்வை இருக்குது விஜயை பொறுத்தளவுக்கு. இன்னொன்று என்னென்னா, தன்னை பார்த்து வளர்ந்த ஒரு பையன், தன்னுடைய மேனரிசங்களை காப்பி அடித்து மெல்ல மெல்ல வளர்ந்த ஒரு பையன் இன்றைக்கி தன்னை விட ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு, தனக்கு எதிராக சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாருங்கிற கோபம் அவருக்குள்ளே கட்டாயமாக இருக்கும். இன்னொன்று, ரஜினியினுடைய ஃபோர்ஸுக்கெல்லாம் ஒரு பழைய ரஜினியாக இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு. ஆனால் இன்றைக்கி ஒரு இமயமலைக்கு போய் அந்த காற்று உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு அமைதி காற்றாக அது மாறிடுச்சு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் சாத்வீகமாக டீல் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த மேடையில் அவர் அஜித்தை சொன்னதுங்கிறது கட்டாயமாக விஜயை வெறுப்பேற்றுறதுக்கு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.